கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வர இருக்கிறார்கள். அருமை தாய்மார்கள் அவர்கள் வாங்க. நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும், இருட்ட கிழக்கிற வித்த சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விடும் ஸ்டாலின் குரல். ஒளிய திணிக்கிற நொட்டிகளை கிழிச்சு தொங்க விடும் ஸ்டாலின் குரல். காலை உணவு திட்டமிட்டு பிள்ளை கவனத்தில் ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டமிட்டு மகளிர் மனசில ஸ்டாலின் குரல். மதிப்பவன மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல். எங்கிருந்தோ வரும் சங்கிகளை தொங்கி போக விடு ஸ்டாலின் குரல். இளைஞர் மனசுல ஸ்டாலின் குரல். மக்களை தேடி மருத்துவ முன்னே ஏழைகள் மனசுல ஸ்டாலின் குரல். அண்ணா பேச்சும் கலைஞர் மூச்சும் எத்தனைக்கும் ஸ்டாலின் குரல். நம்முடைய திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்னை சோனியா காந்தியுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், சகோதரர் ராகுல் காந்தியுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், எல்லாத்தையும் விட முக்கியம் இங்க வந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் உங்களுடைய அன்பையும் வெற்றி வாய்ப்பையும் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ராமன் குரூஸ் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்களிக்கிற இந்த பிரச்சார கூட்டத்தை ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட பொறுப்பமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துள்ள நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு ஆவுடையப்பன் அவர்களே, திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஞான திரவியம் அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே,
தொகுதி பார்வையாளர் அண்ணன் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, சகோதரர் சிவராஜ் அவர்களே, சகோதரர் சுரேஷ் மனோகரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அக்கா பூங்கோதை ஆரடியாரன் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களே, இன்பா ரகு அவர்களே, ஜிபி ராஜா அவர்களே, மாநில மீனவரணி துணை செயலாளர் எரிக் ஜூட் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய வேகத்தையும் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க அண்ணன் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சங்கத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்துல நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போவது உறுதி முடிவெடுத்துட்டீங்களாமா? தாய்மார்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? முடிவெடுத்துட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? கை சின்னத்துல வர 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா ரொம்ப சுலபம். மூன்றாவது இடத்துல இருக்கும். அவர் பக்கத்துல, அவர் பேரு பக்கத்துல நம்முடைய கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சுக்கீங்களா? தொடர்ந்து மோடி அவர்கள் நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சுட்டாரு. நிதி உரிமை இல்ல, மொழி உரிமை இருக்கு, எல்லா உரிமையும் பறிச்சுட்டாரு. அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா, இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னா இந்த முறை 39க்கு 40 இல்ல, 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு ஆகணும். போன முறை தேர்தலுக்கும் இந்த முறை தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. போன முறை நம்முடைய எதிரி எல்லாம் ஒரே அணியா வந்தாங்க. அப்பவும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஓட அடிச்சு விரட்டிங்க. குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கோம். வைப்பீங்களா? அண்ணனை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளர் டெபாசிட் வாங்குறதுக்கு வாங்கக்கூடாது. அதற்கான இதே வேகத்தோடு இப்ப இருக்கீங்கல்ல, இதே உற்சாகத்தோடு இதே வேகத்தோடு அடுத்த இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் 7 நாட்கள் நம்ம இந்த பிரச்சாரத்தை பண்ணோம்னா கண்டிப்பா அண்ணன் ராபர்ட் புரூஸ் அவர்கள் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திருநெல்வேலியில ஜெயிக்க போவது உறுதி. செஞ்சு காட்டுவீங்களா? அதே மாதிரி 2021 சட்டமன்ற 17,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. கழக தோழர்கள், கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த 3 வருஷத்துல நம்முடைய கழக அரசு செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும், பல்வேறு பணிகள் இருக்கு, அதுல சில முக்கியமான பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரூபாய் 370 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேற்கொள்ளப்பட்டு வரும் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு கடலில் உபரியாக கலக்குகின்ற நீரை கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிகளுடன் இணைக்கும் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த பணிகள் தொடங்கும். திருநெல்வேலியில ரூபாய் 78 கோடி மதிப்பீட்டுல பல்வேறு வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட பழைய பேருந்து நிலையம் புதுசாக திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. ராதாபுரம் தொகுதியில ரூபாய் 200 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல 300 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை ஸ்மார்ட் கிளாஸஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நாங்குநேரி பகுதிக்கான வாக்குறுதிகள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில மணிமுத்தாறிலிருந்து கால்வாய் அமைக்கப்பட்டு நாங்குநேரி பெரியகுளத்திற்கு தண்ணீர் கொடுக்கப்படும். நெல்லையில புதிய ரயில்வே கோட்டம் அமைக்கப்படும். மணிமுத்தாறு அணையிலிருந்து உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க திட்டம் தீட்டப்படும். மீனவ கிராமங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும். நாங்குநேரியில் மூலக்கரப்பட்டியில புதிய அரசு கல்லூரி அமைக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? இதை தவிர நம்முடைய தலைவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபாய். சரியா? கரெக்டா? இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1000 ஏத்துனா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. இப்ப உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் வந்துருச்சுன்னு உங்களுக்கு பரிசு கொடுக்கிறாராம். எவ்வளவு? 100 ரூபாய். ஏத்துனது எவ்வளவுமா? 800 ரூபாய் ஏத்திட்டு தேர்தல் பரிசு 100 ரூபாவா? நீங்க ஏமாந்துருவீங்களாமா? திரும்பி நீங்க ஏமாற மாட்டீங்கல்ல. தலைவர் ஆனா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர், ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. சொல்றத செய்வாரா மாட்டாராமா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? செய்வார் நம்பிக்கை இருக்கா?
அதே மாதிரி டீசல் விலை 65 ரூபாய், 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி முக்கியமான ஒரு திட்டமா, ஒரு தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்றோம், நேஷனல் ஹைவேஸ். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு டோல் பூத் வச்சிருக்காங்கல்ல, சுங்கச்சாவடி. தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசு கீழ் வரக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும். இனிமே நம்ம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசு காசு கட்ட தேவையில்லைங்கிற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பண்ணுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஏன்னா தலைவர் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் 2021 தேர்தல் வாக்குறுதியில சொன்னதுடைய ஆதரவு பெற்று முதலமைச்சர் ஆனார். யார் காலிலே அது விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? அப்படி போய் முதலமைச்சர் யாரு? இனிமே நீங்க ஒன்றிய பிரதமர் மோடிய 29 பைசான்னு தான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே வந்து யாராவது பிஜேபி காரங்க வந்து உங்களை பார்த்தாங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. இது ஏன் 29 பைசான்னு காரணம் சொல்லிடலாமா? காரணம் இல்லாம கிடையாது, காரணத்தோட சொல்றேன். நம்ம ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கட்டுறோம். அத ஒன்றிய அரசு பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம 1 ரூபா கொடுத்தா குறைஞ்சது 1 ரூபாவது நமக்கு திருப்பி தரணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பிரதமர் எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய அரசு நாம 1 ரூபா கொடுக்கிறோம், எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா